லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்னண்ணா அப்படி பாக்குறீங்க? இதான் நான் சொன்ன பாக்ஸிங் கிளப். இங்கேயும் நிறைய மேட்ச்லாம் நடக்கும். அப்பப்போ பெட் மேட்ச்லாம் கூட நடக்கும்ண்ணே. பெட் மேட்சா? அதெல்லாம் சினிமால தான் பார்த்திருக்கேன். உனக்கு எப்படிப்பா இதெல்லாம் தெரியும்? நானும் இந்த கிளப்போட மெம்பரா தானே இருந்தேன். என்னப்பா சொல்ற? ஏதோ போட்டி நடக்க போகுது, அதுல கலந்துக்கிட்டு ஜெயிச்சா பணம் கிடைக்கும்னு தானே நீ வந்திருக்கன்னு நினைச்சேன். இதுக்காக மட்டும் வரலண்ணே. நானும் ஒரு பாக்ஸர் தான். நிறைய மேட்ச்லாம் போய் ஜெயிச்சிருக்கேன். இந்த கிளப்ல தான் எல்லாமே கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஏதோ தவிர்க்க முடியாத சிச்சுவேஷனால தான் நான் எல்லாத்தையும் விட்டு கொஞ்சம் விலகி இருந்தேன். பாக்ஸர் பார்த்திபன் சொல்லும் போதே சூப்பரா இருக்கே பார்த்திபா. அண்ணா வாங்க உள்ள போலாம். பாப்பா போலாம். டேய், இவன் என்னடா இங்கே வந்திருக்கான்? டேய், உனக்கு எங்க வேலை? உனக்கு எங்க வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கோம்ல? பார்த்திபா, அண்ணா தைரியமா இருங்கண்ணே. ஏய் ஏய், தைரியம் சொல்ற ஆளை பாருடா. என்ன பார்த்திபா, வீட்ல சொல்லிட்டு தானே வந்திருக்கிற? கரெக்ட் டைம் கூட்டு போயிடுவாங்கல்ல? இவங்களெல்லாம் நல்லா பாத்துக்கோங்க. ஒரு காலத்துல இவங்கெல்லாம் என்ன ஜெயிச்சே ஆகணும்னு ட்ரை பண்ணி பல தடவை மண்ணை கவுனவனுங்க. அப்படியே பார்த்திபா, நான் கூட வேற என்னமோ நினைச்சேன். ஏய் பால்டினே, என்ன சிரிப்பு? ஏய் தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. வேண்டாம் பார்த்திபா. ஏய் நீ தான் தேவையில்லாம பேசிட்டு இருக்க. அமைதியா இரு. ஏய் பார்த்திபா, நீ என்ன பண்றீங்க? மாஸ்டர், அதான் பாக்ஸிங் வேணும்னு போயிட்டல? இல்ல மாஸ்டர், இப்ப திரும்பி வந்திருக்கேன். இந்த பெட் மேட்ச்ல நான் ஆடுறேனே. இங்க பாரு பார்த்திபா, நீ நினைச்சா வர்றதுக்கும் நீ நினைச்சா வேணான்னு தூக்கி போட்டு போறதுக்கும் சின்ன பிள்ளைங்க ஆடுற கண்ணாமூச்சி ஆட்டம் நினைச்சியா? பாக்ஸிங் பா, மனசும் அறிவும் ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். மாஸ்டர், நீங்க சொல்றது உண்மைதான். நான் பாதியிலே போயிட்டேன், தப்புதான். ஆனா மனசார அதை செய்யல மாஸ்டர். இல்ல பார்த்திபா, நீ இதை விட்டுட்டு போய் 2 வருஷம் ஆகுது. இப்போ நீ பாக்ஸிங்காகலாம் வரல, பணத்துக்காக தான் வந்திருக்க. உன்னை எப்படி ரிங்ல ஏத்துறது சொல்லு? மாஸ்டர், பாக்ஸிங் மேல அந்த காதலும் வெறியும் எனக்கு இன்னும் அப்படியே தான் இருக்கு. அதனால தான் திரும்ப வந்திருக்கேன். நீங்க என்ன நம்பலாம் மாஸ்டர். மாஸ்டர், நான் பண்றேன். எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. நீ கேட்டதும் அப்படிலாம் உள்ள விட்டுற முடியாது பார்த்திபா. முதல்ல இருந்து தான் எல்லாம் ஆரம்பிக்கணும். முதல்ல கிளப்புக்கு பணம் கட்டு, மெம்பர் ஆகு ஃபர்ஸ்ட். ஒரு செலக்ஷன் மேட்ச் நடக்கும், அதுல அடிச்சு வந்தா டோர்னமெண்ட்ல நீ தாராளமா கலந்துக்கலாம். ஓகே மாஸ்டர், நான் இப்பவே பணம் கட்டிடுறேன். இல்லப்பா, இப்ப வேணாம். இப்ப நீ வீட்டுக்கு போ, நல்லா யோசி. உன் முடிவுல உறுதியா இருக்க முடியும்னா வந்து பணத்தை கட்டு. சரிங்க மாஸ்டர், நாளைக்கே வருவேன். நீங்க பழைய பார்த்திபனை பார்க்க தான் போறீங்க. சரி மாஸ்டர். சரி கிளம்பு. போலாம்.
நீங்கள ஆரம்பிங்க. Come on. ஏய் ஹலோ, எங்க என்னது? வெளியே போயிட்டு வரியா? ஆமா, நீங்க ஆபீஸ் போல? போகணும். என்னது? நீதான் சொல்லணும். எங்க போயிட்டு வரேன்னு தான் நான் கேட்டேன். அது சும்மா இங்க இது அப்படியே. சொல்லு, உன்கிட்ட தான் கேக்குறேன். எங்க போயிட்டு வரேன்? இல்லைங்க, எங்கேயும் போல. ரொம்ப நாள் ஆச்சா பைக் எடுத்து, அதான் டைகரோட ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தேன். ஏங்க நிஜமாதாங்க. ஓ, நேரம் போகலன்னு சுத்துற டைமா இது? ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப நாள் இல்ல. என்ன பண்ண போற நீ? அதெல்லாம் பாத்துக்கலாம் ரஜினி. இங்க பாரு பார்த்திபா, அப்புறம் பாத்துக்கலாம். அசால்ட்டா இருக்கிறதுக்கு 50,000 60,000 இல்ல, 5-6 லட்சம். பாத்துக்கலாம். என்னவும் பாத்துக்கலாம். என்ன பண்ண போற சொல்லு. எப்படி தாலி செயின் வாங்குவ? நான் வாங்கிட்டு வருவேங்க, நம்புங்க. அதான் எப்படின்னு கேக்குறேன்ல. என்கிட்ட பணம் இருக்குன்னு சொன்ன, நீ வேண்டான்ட்ட. யாருக்கிட்டையும் பணம் வாங்க கூடாதுன்னு நீங்க தானே சொன்னீங்க. டேய், மத்தவங்களும் நானும் ஒண்ணா உனக்கு? அப்படி சொல்லலைங்க. நீங்க எல்லாரையும் விட ஸ்பெஷலுங்க. அதனால உங்களுக்கு தாலி செயின் வாங்க உங்ககிட்டயே எப்படிங்க பணம் வாங்குறது? இதெல்லாம் நல்லா பேசு. பணத்துக்கு என்ன ஏற்பாடு பண்ணிருக்க, எப்படி நகையை வாங்குவேன்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்லாத, சரியா? அதெல்லாம் சஸ்பென்ஸ்ங்க, கேட்காதீங்க. இங்க பாரு பார்த்திபா, நான் உனக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். எந்த தப்பான வழியிலையும் எந்த குறுக்கு வழியிலையும் போக கூடாது. ஐயோ, நல்லா ஞாபகம் இருக்குங்க. நிச்சயமா நான் நேர்மையா தான் தாலி செயின் வாங்குவேன். ஆனா என்ன ஏதுன்னு மட்டும் இப்போதைக்கு கேட்க கூடாது. ஓகே, பை. ஏய் ஏய், இவன் என்ன எதுவுமே சொல்லாம போறான்? பணத்துக்கு எப்படி ஏற்பாடு பண்ணுவான்? இவன் கிட்ட கேட்டதானே எதுவும் சொல்ல மாட்டான். கேக்குறேன், கேட்க வேண்டிய இடத்துல கேக்குறேன். ஆமா, சொல்லுங்க சொல்லுங்க. ஓ அப்படியா, கடை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போனாங்களா? சரி சரி. சரி, நன்றிங்க, வச்சுறேன். ரஜினி, ரஜினி. மாமா. என்னம்மா, நான் வந்தது கூட கவனிக்கல நீ? என்னாச்சு? என்ன மாமா பண்றது? எல்லாம் இந்த பார்த்திபனை நினைச்சுதான். பார்த்திபனை நினைச்சா? ஏன், அவன் என்ன செஞ்சான்? அவன் என்ன பண்றானே தெரியல மாமா. தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் வேற நெருங்கிக்கிட்டே இருக்கு. ஆஹா, நம்ம வாயை கலர்றாளே. வாயை திறந்து நாம எதுவும் உளறி வச்சிடக்கூடாதுடா குபேரா. உஷாரா இருந்துக்கோ. என்ன மாமா அமைதியா நிக்கிறீங்க? இல்ல இல்ல, நானும் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். பார்த்திபனை பத்தி உனக்கு தெரியாதா? அவன் சொன்ன மாதிரி செஞ்சு முடிப்பான். நீ கவலைப்படாத. எப்படி மாமா கவலைப்படாம இருக்க முடியும்? என்ன பண்ண போறானே தெரியலையே. பெரிய தொகை தேவைப்படும். நான் பணம் தரேன்னு சொன்னாலும் அவன் கேட்கவே மாட்டேங்கிறான் மாமா. நானே வாங்கி தருவேன் அடம் பிடிக்கிறான். பாவம் ரஜினி, பார்த்திபனை நினைச்சு ரொம்பவே வருத்தமா இருக்கா. ஏ மாமா, உங்ககிட்ட ஏதாவது சொன்னானா மாமா? இல்லம்மா. இல்ல மாமா, உங்ககிட்ட சொன்னாலாவது நீங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணுவீங்கல்ல. சரி, நீங்க ஏதாவது கேட்டீங்களா மாமா? பணத்தை எப்படி ஏற்பாடு பண்ண போறானா? முழிக்கிறத பாரு. இவர் முழிக்கிறத பார்த்தா என்னமோ நடந்திருக்கே. என்னவா இருக்கும்? அவர் வாயாலே உண்மையை வர வைப்போம். மாமா,
என்னாச்சு? ஏதாவது சொன்னானா? இல்ல என்கிட்ட ஒண்ணுமே சொல்லலையாம்மா. ஒன்னும் தெரியாம என்னால வேற எதுலயும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல மாமா. ஆபீஸ்ல வேற ஒரு முக்கியமான மீட்டிங், நான் அதையும் கேன்சல் பண்ணிட்டேன். ஐயோ ரஜினி, நீ இப்படி இருந்து நான் பார்த்ததே இல்லையேம்மா. நீ எதுக்குமா இவ்வளவு டென்ஷன் ஆகுற? பார்த்திபனை நம்புமா, அவன் ஏதாவது ஐடியா இல்லாம இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டாமா. மாமா, அவன் பணத்தை நேர்மையான வழியில ஏற்பாடு பண்ணா எனக்கு அது போதும். அதுக்காக அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நான் அவனுக்கு நிச்சயம் சப்போர்ட் பண்ணுவேன் மாமா. அம்மாடி, நிஜமாவே நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவியாமா? என்ன மாமா இப்படி கேக்குறீங்க? அவனுக்கு நான் சப்போர்ட் பண்ணாம வேற யாரு சப்போர்ட் பண்ணுவாங்க? ஆனா நான் என்ன பண்றது மாமா? எனக்கு என்னன்னு தெரிஞ்சாதானே நான் சப்போர்ட் பண்ண முடியும். எனக்கு தெரியுமா. என்ன சொல்றீங்க மாமா? ஆமா ரஜினி, என்கிட்ட அவன் சொல்லிட்டான். நேர்மையான வழிதாமா, ஆனா ரொம்ப ரிஸ்க் எடுக்க போறாமா. வேண்டான்னு நான் எவ்வளவோ சொன்னேன், கேட்க மாட்டேங்கிறான். ரிஸ்கா? என்ன ரிஸ்க் மாமா? நினைச்சேன். நான் கேட்டப்போ பதில் சொல்லாம சிரிச்சு சமாளிச்சுட்டு போனப்பவே நினைச்சேன். இவனை என்ன பண்றேன்னு பாரு. ரஜினி மாமா, ரஜினி ரஜினி ரஜினி. ஐயோ, இப்படி ஏமாந்துட்டியடா குபேரா, உளறி தொலைச்சிட்டியடா. இப்ப பார்த்திபனுக்கு என்ன பதில் சொல்ல போற? போச்சா, நல்லா மாட்டினியா கடவுளே. என்னம்மா மாப்பிள்ள இப்படி எல்லாம் கதை சொல்லிட்டு இருக்காரு? இதெல்லாம் உண்மையாவா இருக்கும்? எனக்கும் நம்ப முடியலப்பா. ஆனா பார்த்திபனை நினைச்சா நம்பாமையும் இருக்க முடியல. அவன் ரஜினிக்காக எந்த ரிஸ்க் வேணாலும் எடுப்பான்பா. அதுவும் உண்மைதாம்மா. அவன் நம்ம எல்லாரை விட ரொம்ப ரொம்ப கிரிமினல்மா. அவன் அதான் நம்ம என்ன பிளான் பண்ணாலும் ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடறான். அப்பா, அவன் இப்ப என்ன பிளான் பண்ணிருக்கான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். மாப்பிள்ள சொல்றது ஒருவேளை உண்மையா இருந்தா? ஆமா, உண்மையா இருந்தா நிச்சயமா ஜெயிச்சு தாலி செயின் வாங்கிடுவான்பா. ராதிகா, என்னப்பா அவன் செய்வான். ரஜினிக்காக அவன் என்ன வேணாலும் செஞ்சு முடிப்பான். என்னப்பா சிரிக்கிறீங்க? இல்லம்மா, நான் இந்த மாதிரி அவனை புகழ்ந்து பேசிட்டேன்னு வச்சுக்க, உடனே நீ அவனுக்கு பாராட்டு விழா நடத்தாதீங்கப்பான்னு நீங்க கொஞ்சம் வாய முடுங்கன்னு என்ன திட்டி இருப்ப. இப்ப நீயே இந்த மாதிரி பேசுறல்ல. பட் உங்களுக்கும் எனக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குப்பா. நீங்க அவனை பாராட்டிட்டு மட்டும்தான் இருப்பீங்க. ஆனா நான் அவனை ஈஸியா மாட்டியும் விடுவேன். சரிம்மா, இப்ப நீ என்ன செய்ய போற? சிம்பிள். அவன் ஒருவேளை இந்த பாக்ஸிங் போட்டியில கலந்துக்கிறது மட்டும் உண்மையா இருந்தா இது அவனுக்கு மட்டும் இல்ல, நமக்கும் நல்ல சான்ஸ் தான். வாய்ப்பை யாரு சரியா பயன்படுத்திக்க போறாங்கன்னு மட்டும் தான் பார்க்கணும். என்னம்மா புரியலையேம்மா, நமக்கு எப்படிமா இது நல்ல சான்ஸ் ஆகும்? பாக்ஸிங் ரிங்குக்குள்ளேயே அவனை காலி பண்ணிட்டா இது நமக்கு நல்ல சான்ஸ் தானே? ராதிகா, என்னப்பா பயமா இருக்கா? இல்லம்மா, நான் ஏற்கனவே மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கேன். திரும்பவுமா? ஒண்ணு இல்லம்மா, இப்ப ஏதாவது சின்னதா நடந்ததுன்னு வச்சுக்க,
எல்லாமே என் மேலதாம்மா வந்து பழி விழும். இல்லப்பா, இந்த தடவை உங்க மேல நிச்சயமா பழியோ சந்தேகமோ வராது. ஏன்னா எல்லாமே நேச்சுரலா நடக்கிற மாதிரியே நடக்கும். இல்லம்மா, இதுல முழுசா இன்வால்வ் ஆகிற தைரியம் எனக்கு இல்ல. என்னால இதுல ஹெல்ப் பண்ண முடியுமான்னு தெரியல. நீங்க எந்த ஹெல்ப்பும் பண்ண வேண்டாம். இன்னொரு தடவை குடிச்சிட்டு உளராம இருந்தா மட்டும் போதும். அப்படி ஏதாச்சும் செஞ்சீங்க, அடுத்த ஸ்கெட்ச் உங்களுக்கு தான். ராதிகா, என்னம்மா நீ? சரிம்மா, இதுல தனியா நீ என்னம்மா பண்ணுவ? சித்தப்பா இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? அவருக்கு ஒரு கால் பண்ணா போதும், எல்லாத்தையும் நீட்டா முடிச்சிருவாரு. ஆமாம்மா, நீ சொல்றது கரெக்ட் தான். அவன் தான் இதுக்கு சரியான ஆளு. நீ உடனே கால் பண்ணுமா? சரி. அண்ணா, என்னண்ணா? அண்ணா, என்ன சொல்லு பார்த்திபா. என்னாச்சு உங்களுக்கு? என்னாச்சா? ஒன்னும் இல்லையே. இல்லையே, உங்க மொழி சுத்தமா சரியில்லையே. இங்க பாருங்கண்ணா, இந்த மேட்ச் நடந்து முடியற வரைக்கும் வீட்டுல யாருக்கும் தெரியக்கூடாது சொல்லிட்டேன். அது எப்படி பார்த்திபா தெரியாம இருக்கும்? சண்டையில அடிக்கடி படத்தானே செய்யும். அதுவும் ரஜினி ஈஸியா கண்டுபிடிச்சிருவா. இங்க பாருங்கண்ணா, வாய்ப்பே இல்லை. ஒண்ணு நான் சொல்லி தெரியணும், இல்ல நீங்க சொல்லி தெரியணும். நான் கண்டிப்பா சொல்ல மாட்டேன். தெரிஞ்சா உங்க மூலமா மட்டும்தான் தெரியணும். மூச்சு விடக்கூடாது சொல்லிட்டேன். ரஜினி கிட்ட சொல்லிட்டோம்னு மட்டும் இவனுக்கு தெரிஞ்சது, செலக்ஷன் மேட்சுக்கு என்ன வச்சே ட்ரையல் பார்த்துருவா. வாங்க வாங்கண்ணே, வாங்க. வா வா அம்மா வாங்கண்ணே. வா வா. ரவுண்ட் ரவுண்ட், லெஃப்ட் ரைட், கம் ஆன். வணக்கம் மாஸ்டர். வணக்கம் மாஸ்டர். என்னப்பா யோசிச்சியா? என்ன பண்ண போற? நல்லா யோசிச்சுக்கோ. செலக்ஷன் மேட்ச்ல ஜெயிச்சிட்டு வந்தாதான் டோர்னமெண்ட் ரிங்கு. இல்லனா சங்கு தான் உனக்கு. ரிங்ல ஜெயிக்கிறவன் கிங்கு, இல்லன்னா சங்கு. எல்லாருக்கும் அதேதான். சரி மாஸ்டர், நான் பணத்தை கட்டிட்டு வந்துடுறேன். சரி போ. கமான் கமான் பாய், கோ கோ கோ. வாங்க, ரவுண்ட் ரவுண்ட். பாத்திபா, இவங்கெல்லாம் உன்னை இப்படி பேசுறாங்களே, உனக்கு கோபம் வரலையா? அண்ணே, இங்க எல்லாம் அப்படிதான் இருக்கும். கோவத்தை கட்டுப்படுத்தி ரிங்ல வேகத்தை காட்டுறவன் தான் சாம்பியன் ஆக முடியும். கமான் கமான். பாத்திபா, என்ன நடந்தாலும் நீ இப்படி சிரிச்சுட்டே இருக்கியே, அது ஏன்னு இப்பதான் புரியுது. சரி வாங்க அண்ணே. பாப்பா. Come on, come on, boys. அங்க என்ன பாக்குற? இங்க பாரு. என்ன பண்ணிட்டு இருக்க நீ பார்த்திபா? அது இல்ல இல்ல ரஜினி, நான் இங்க பாக்ஸிங்காக வேற விஷயமா. போதும், நீ எதுவும் சொல்ல தேவையில்லை. கிளம்பு. ரஜினி, சொல்றத கேளு. கிளம்புன்னு சொன்னேன். என்னண்ணா? பார்த்திபா. மாமா சொல்லுங்க மாமா. பார்த்திபா, ஏய், அதான் சொல்றாங்கல்ல, கிளம்புபா.
ஏய், தம்பி, சொல்றது உனக்கு புரியலையா? கிளம்பு, கிளம்பு, ஒரு தடவை போயிட்டே சொல்ல இரு. முடியும். டேய், என்னடா பார்த்திபா, டேய், வா டேய், பார்த்திபா, தள்ளு, please. தள்ளுடா அவன். தள்ளுடா. ஏய் யாரும்மா நீங்க? நான் அவர் வைஃப். டேய் பாருடா. பொண்டாட்டியாண்டா? பார்த்திபா பொண்டாட்டியாண்டா? நான் பார்த்திபா 2 வருஷத்துல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான். ப்ளீஸ் ரஜினி, தயவு செஞ்சு சொல்றத ஒரு தடவை கேளுங்க. நீ எதுவும் சொல்ல வேண்டாம், கிளம்பு. பார்த்திபா, இதுதான் நல்லா யோசிச்சியான்னு கேட்டேன். மாஸ்டர், ஏன் சிஸ்டர் வீட்ல சொல்ல மாட்டானா? இவனுக்கு இதே வேலையா போச்சு. ஏன் பார்த்திபா பொண்டாட்டிக்கு மரியாதை கொடுக்கணாமா? ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா உன்னை வீட்லயே பிடிச்சி வச்சிருப்பாங்கல்ல. பாவப்பா சிஸ்டர் இவ்வளவு தூரம் அலைய விட்டிய. என்னடா சொல்ற? இவன் எதுக்காக வந்திருக்கான்னு தெரியுமாமா? நல்லா தெரியும். அதனால தான் இவனை கூட்டிட்டு போக வந்திருக்கேன். மாஸ்டர், இதுக்கப்புறம் அவன் வந்தாலும் தயவு செஞ்சு அவனை சேர்த்துக்காதீங்க. ரஜினி என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? நான் பேசுறத மட்டும் நீ கேளு. அதான் சிஸ்டர் தெளிவா சொல்றாங்கல்ல. கிளம்பு கிளம்பு, போய் நல்ல புள்ளைய சாப்பிட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு. இல்லன்னு வச்சுக்க பேத்துருவோம் உன்னை. ஓ கிளம்பு இதுக்கப்புறம் கிளம்பு. உன்னை பார்க்கவே கூடாது. கிளம்பு. முதல்ல பார்த்திபா, இதுக்கு மேல நான் உனக்கு எதுவும் சொல்ல மாட்டேன். நீ வரியா இல்லையா இப்போ? ஐயோ, ஒரு நிமிஷம் நான் சொல்றத நீங்க கேளுங்க. நீ எதுவும் சொல்ல வேண்டாம், நான் சொல்றத கேளு. வா, பணத்தை கொடு பார்த்திபா. ஏய் வா, வா, சொல்றாங்கல்ல, கிளம்புடா. கிளம்புடா.